இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து ரொம்ப சண்டை வந்துட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் சண்டை வந்துட்டு இருந்துச்சு. என்ன ஏதுன்னு நிறைய பேத்துக்கு வந்து தெரியாமல் இருக்கும். எதனால வந்து சண்டை போடுறாங்க, இப்போவே இஸ்ரேல் கூட சண்டை போடுறாங்கங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். எல்லா நியூஸ்லையுமே இதுதான் ஓடிட்டுருக்கு. இப்போது நான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எதனால இப்போ சண்டை நடந்துகிட்ருக்கு, எதுக்கு இப்போ சண்டை போடுறாங்க, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்ன பிரச்சனை, எதுக்காக இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குனாங்க, எதுக்கு திரும்ப வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் இப்போ தாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் நடந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எப்படி இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து பலஸ்தீனுக்கு வந்து ஈரான் சப்போர்ட்டாக இருந்துச்சு. 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈரானை வந்து இஸ்ரேல் வந்து தாக்கியிருக்காங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து இந்த பலஸ்தீன் கூட நடந்த சண்டையில் வந்து ஈரான் தான் வந்து பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹமாஸ் அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. அவங்க வந்துட்டு இப்போது அணு ஆயுதம் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க நாட்டுக்குள்ளே அவங்களா அணு ஆயுதம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்கிருக்கு. அவங்கள தாக்குனதுக்கு அப்புறமா எதுக்காக நாங்கள் தாக்கணும் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை வந்து மறைமுகமாக வந்து ஈரான் வந்து நிறைய இடத்துல அடிச்சிருக்காங்க. இஸ்ரேல் வந்து ஹமாஸ் அமைப்புக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதுவும் இல்லாமல் எங்களை மறைமுகமாகவும் நிறைய இடத்துல தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானில் வந்து நிறைய அணு ஆயுதங்களை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை டெவலப் பண்ணி இஸ்ரேலான எங்கள் நாட்டை வந்து தாக்கணும், பலஸ்தீன்லேருந்து நாங்கள் வெளியே போவோம், பலஸ்தீனில் வந்து நாங்கள் குடியேறினது வந்து அவங்களுக்கு பிடிக்கல, இந்த இடத்த விட்டு நாங்கள் வெளியே போகணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு அணு ஆயுதத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து அணு ஆயுத ஃபெசிலிட்டிஸ் அந்த இடத்துல வந்து நாங்கள் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஈரானில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அணு ஆயுத ஃபெசிலிட்டிஸில் தான் வந்து அவங்க அடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த அணு ஆயுதம் தயார் பண்ணுற இடத்துல இருக்கிற சயின்டிஸ்ட்டு, அப்புறம் வந்து பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிற உயர் அதிகாரிகள், இவங்க எல்லாருமே வந்து இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. ஒரு வாரம் இந்த மாதிரி ஒரு சண்டை நடக்குது அப்படின்னு எடுத்தாலே வந்துட்டு நிறைய வந்து பொதுமக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஒரு நாட்டுக்கு சண்டை நடந்தாலே நிறைய வந்துட்டு ஒரு நாட்டுக்கு சண்டை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த இதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் நடந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பொதுமக்கள் வந்து குழந்தைங்க, பொதுமக்கள் எல்லோரும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. நிறைய பேர் அதை சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இப்போயும் இங்கே நடந்துட்டு இருக்குது. இப்போது அவங்க அணு ஆயுத ஃபெசிலிட்டிஸை தாக்குனதுக்கப்புறமா நாங்கள் இதனால தான் தாக்கணும் அப்படின்னு அதை சொன்னதுக்கப்புறமா திரும்ப இவங்க ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் கண்ட்ரியில் நாங்கள் எங்களோட நாட்டில் நாங்கள் தயாரிக்கிறோம், அணு வந்து நாங்கள் தயாரிக்கிறோம், அது எஜுகேஷன் பர்பஸ்க்காக நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம், அந்த அணு ஆயுதத்தை நாங்கள் வந்து அதை டெவலப் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் எப்படி வந்து அதை நான் உங்களை தாக்குறதா முன்னாடியே நீங்கள் நினச்சி நீங்கள் அதை தாக்குனது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி, நீங்கள் எங்களை தாக்குனது வந்து தப்பு, அதுக்காக நாங்கள் திருப்பி கண்டிப்பாக நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் பார்த்தீங்கன்னா நிறைய ஏவுகணைகளையும் ட்ரோன்ஸையும் அனுப்பி இஸ்ரேலில் நிறைய இடத்துல தாக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சப்போர்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ஆயுதங்கள், நிறைய டெக்னாலஜியான ஆயுதங்கள்லாம் நிறையவே இருக்குது. இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா வான்வழியாக வரக்கூடிய நிறைய ஏவுகணை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வான் மூலியமாகவே இங்கேருந்து கீழிருந்து அதை அழிக்கிற மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு நிறையவே இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அயன் டூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரேலை சுற்றியுமே அயன் டூம் வந்து ரொம்ப ஒரு இரும்பு கவசம் மாதிரி அவங்க நிறையவே வச்சுருந்தாங்க. ஈரானோட தாக்குதல்னால இஸ்ரேலில் அந்த அயன் டூம் இருந்த அந்த இடம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடம் சேதமாகி அந்த அயன் டூமே உடஞ்சி உள்ள நாட்டுக்குள்ளேயும் நிறைய ரொம்ப தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் அங்கேயுமே நிறைய உயிர் சேதங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு திரும்ப இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 4 நாளாகவே 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுருக்காங்கன்னு தான் சொல்லலாம். என்ன மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லாகவே நிறைய அமைப்புகள் இருக்காங்க. இந்த பெரிய பெரிய நாடுகள்லாம் சேர்ந்து எந்த சண்டையும் நடக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி அதை சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்காங்க. அந்த மாதிரி யாருமே வந்து தலையிடாமல் இருக்கிறாங்களா, அது என்ன, ஏன்னா தலையிடுற மாதிரி எதுவுமே எங்களுக்கு தெரியல. நிறைய பேருக்கு வந்து அது தெரியல. அவங்க வந்து பேசி முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா சண்டை போட்டே இருந்தாங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு என்ன நடக்குதுங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே சண்டை நடக்க வேணாம், ஏன்னா நிறைய பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, நிறைய குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க, அதெல்லாம் தடுக்கணுன்ட்டு அந்த அமைப்புகள் வந்து எந்த முயற்சி எடுக்கிற மாதிரி வந்து யாருக்கும் நிறைய பேத்துக்கு வந்து தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து இதுக்கு முன்னாடி எந்த பேச்சுவார்த்தையும் இது பண்ணாமல் இருந்தார், இது சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த பேச்சுவார்த்தையும் எடுக்காமல் ஆப்போசிட்டில் சண்டை போடுறவங்களை வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு மிரட்டலான முடிவுகள் எடுக்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் சண்டையை அவர் எப்படி தீர்த்து வச்சாரோ அதே மாதிரி தான் இந்த சண்டையை நான் தீர்த்து வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானோட சண்டை, இப்போ நடந்த சண்டையை வந்து அவர் தீர்த்து வச்ச மாதிரி எங்கேயுமே சொல்லலை. இந்தியாலையுமே வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே தான் பேசி முடிவு எடுத்து சண்டையை நிறுத்தினதாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு வந்து எல்லா இடத்துலையும் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நான் இந்தியா பாகிஸ்தானோட சண்டை எப்படி நான் நிப்பாட்டணும் அதே மாதிரியே வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற சண்டையை நிப்பாட்டிடுவேன்
அது பேச்சுவார்த்தையை முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சண்டை நாட்டுக்கு சண்டை நடக்கும்போது நிறைய பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஓரளவுக்கு மேலே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலுமே அந்த நாட்டில் படுற அடுத்த நாடாக இருந்தாலுமே அந்த நாட்டில் இருக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி மக்கள் அப்பாவி மக்கள் அவங்க எல்லாரும் கஷ்டப்படுறதை பார்த்தாவது சண்டை போட நிப்பாட்டி அதுக்காக பேச்சுவார்த்தையாவது வேற பிளான் எடுக்கலாம், சண்டை போட வேணாம் வேற ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு கூட யாரும் எடுக்காம இன்னும் எதுக்காக இப்படி சண்டை போடுறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். கடந்த ஒரு 2-3 வருஷமாவே இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாகவே நிறைய போர்கள் தான், நாட்டுக்கு சண்டை நடக்கிறது மாதிரி தான் நிறைய போய்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இஸ்ரேல் ஈரான் இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.